இந்தியாவில் இருந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி படித்த பட்டதாரிகள் பலரிடம் லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்து சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்க வைக்கும் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் சீனர்கள் நடத்தும் நிறுவனத்தில் சைபர் கிரைம் அடிமைகளாக 500க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மாட்டிக்கொண்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் நபர்களை தொடர்பு கொள்ளும் முகவர்கள் சிலர் தாய்லாந்து, மியான்மர், லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளில் சீனர்கள் நடத்தும் நிறுவனத்தில் தாங்கள் வேலை வாங்கி தருவதாக கூறி அவர்களிடமிருந்து குறிப்பிட்ட தொகையை பெற்றுள்ளனர். பின்னர் வெளிநாட்டிற்கு அழைத்து சென்று சைபர் கிரைம் அடிமைகளாக செயல்பட வைப்பதாக கடந்த சில மாதங்களாக சேலம் மற்றும் சென்னையில் சில வழக்குகள் பதியப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் தமிழகத்தில் இருந்து வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக அழைத்து சென்று அவர்களை டேட்டிங் ஆப்களில் பெண்கள் போல பேச வைத்து சைபர் மோசடியில் ஈடுபடுத்துவதாக புகார்தாரர்கள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து தமிழக டிஜிபி கடந்த ஜூலை மாதம் உடனடியாக இவ்வழக்குகள் அனைத்தையும் சிபிசிஐடிக்கு மாற்ற உத்தரவிட்டார். சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பார்சல் மோசடி, கிரிப்டோ கரன்சி மோசடி, மேட்ரிமோனியல் மோசடி, சமூக வலைதளங்கள் மூலமான மோசடி என பல சைபர் கிரைம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் சைபர் கொள்ளைகளில் ஈடுபடுத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் சைபர் கிரைம் அடிமைகளாக இருக்க விரும்பாதவர்கள் சிலர் அங்கிருக்கும் சீனர்களிடம் பணத்தை கொடுத்து இந்தியாவிற்கு தப்பித்து வந்துள்ளனர். ஆனால் இப்படி அடிமைகளாக இருக்க முடியாது என மறுத்தவர்கள் அந்நிறுவனத்தவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு மோசடி வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதாக தப்பித்து வந்தவர்கள் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இப்படி சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்கிக் கொண்ட நபர்களில் சிலர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமும் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலர்கள் மூலமாக தங்களை மீட்கும்படி உதவி கேட்டுள்ளனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய தூதரகத்தின் மூலமாக தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தாய்லாந்து கோல்டன் ட்ரையாங்கிள் என்ற பகுதியில் மட்டும் 47 இந்தியர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இதில் தமிழர்கள் 16 பேர் மீட்கப்பட்டு தமிழகம் வந்தடைந்துள்ளனர். இதுவரை கோல்டன் ட்ரையாங்கிள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 601 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும் 121 பேர் மீட்கப்பட்டுள்ளனர் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு மீட்கப்பட்ட தமிழர்களிடம் தமிழக சிபிசிஐடி அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தொடர்புடைய முகவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.